மீண்டும் ஒரு காணொளி வாயிலாக என்னுடைய யூடியூப் சொந்தங்களை சந்திப்பது மகிழ்ச்சி. நான் உங்களை கேட்கக்கூடும். இன்றைய நான் எங்கே நிற்கிறேன் என்றால், அந்த இடத்த பாருங்க ஒரு கால். இது ஒரு ஃப்ரான்ஸின் மிகவும் பிரபல்யமான ஒரு யூனிவர்சிட்டி. பாருங்கள், யூனிவர்சிட்டியின் பேர் எழுதி கிடாது. யூனிவர்சிட்டி பாரிஸ் ஃபெசிலிட்டி டி சயின்ஸ். அது மெடிசினுக்கு என்ன பண்ணுறார்கள். இது வேறு ஒரு யூனிவர்சிட்டி, மிகப்பெரிய யூனிவர்சிட்டி, ஃபேமஸான யூனிவர்சிட்டி. வந்த இஞ்சி இல்லை, இதோட சேர்ந்து இப்படியே திரும்புங்க. இந்த யூனிவர்சிட்டிக்குரிய ஒரு பார்க் ஒன்று. உதாரணமாக இலங்கையில் உள்ளாக்களுக்கு தெரியும், பேராதனை யூனிவர்சிட்டி இருக்குது. அதோட சேர்த்து ஒரு பார்க் ஒன்று இருக்குது. இதான் அந்த உள்ளுக்கு போகிற பாதை. இலங்கைன்னு நான் சொன்ன அவங்களுக்கு பெருதனியா கேம்பஸ், அதோட சேர்த்து ஒரு கார்டன் இருக்குன்னு அதே மாதிரி இங்கே வச்சிருக்கிறோம். மெடிசின் யூனிவர்சிட்டிக்கு என்ன பண்ணுறாங்களோ பக்கத்தில் அவைக்குரிய ஒரு பார்க்க ஒன்று இருக்குது. அதுக்கு உள்ளுக்கு போய் உடைய காட்டுறோம் பாருங்க. இதுதான் வாசல் கதவு. உள்ளுக்கு போகவே அழகாக இருக்குது, நல்ல பூஞ்சோலியாக இருக்குது. லைட்டுகள் பூட்டி இதெல்லாம் இருக்குது. இருந்து இங்கே தேத்தினி குடிக்கலாம், கஃபே குடிக்கலாம், அதை மாதிரி விஷயங்கள் இருக்குது. உள்ளுக்கு நல்ல காட்டுன்னு பாருங்க. உள்ளே வந்தீங்கன்னா விட மாட்டீங்க. இப்போ வெயில் காலம், வந்தீங்கன்னா நல்ல பொழுதை போக்கலாம். நல்ல ஒரு நீட்டாக அமைச்சிருக்கணும். ஒரு பல்கலைக்கழகத்துக்குரிய ஒரு பார்க் தான். பெரிய பரப்பளவில் செய்திருக்கணும். நீங்கள் பிள்ளைகளோட வந்தால் பிள்ளைகளுக்கு காட்டலாம் என்னென்ன மாதிரி. நான் உங்களுக்கு எல்லாம் விளக்கமாக காட்ட போகிறேன். தொடர்ச்சியான காவலை கடைசி மட்டும் பாருங்க. புதிதாக இணைப்பவர்கள் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து உங்களோட ஆதரவை தருமா என்பதை பண்ணுகிறேன். தொடர்ச்சியாக அந்த காவலியை இறுதி மட்டும் பாருங்க. உள்ளுக்கு என்னென்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி எல்லாம் ஒவ்வொரு பாதையாக படம் போட்டிருக்கணும். ஏன்னா சரியாக ஞாபகம் வருது, கண்டி பேரான பூங்கா தான் ஞாபகம் வருது. உங்களுக்கும் இந்த விளக்கமாக எல்லாம் காட்டுவேன். இறுதி வரை பாருங்க. இது ஒரு மியூசியம் ஒன்று காட்டி கொண்டிருக்கணும். கேம்பஸுக்குரிய மியூசியம் ஒன்று மணியாக இருக்கு, வேறு லெவலில் காட்டினோம். நீங்கள் எப்பவும் பெறலாம். இங்கே இலவசம் நீங்கள் பார்வையிடலாம். வித்தியாசமான முறையிலெல்லாம் செய்து வைக்கணும். பார்க்க ஆசையாக இருக்குது. உள்ளுக்க ஒவ்வொரு மன்னர் மேட்ட சிலைகள் அப்படி ஒன்று கணக்கு கிடக்கு. தொடர்ச்சியாக காணொலியை இறுதி வரை பார்க்கணும். பார்த்து தான் முழங்க உங்களுக்கு என்னென்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. பல்கலைக்கழகத்தோடு இணைந்த ஒரு கார்டனா. என்னென்ன பக்கம் இப்படி போகிறோன்னு சொல்லி எல்லாம் விளக்கமாக எல்லாம் எழுதியிருக்கணும். நான் உங்களை உள்ளுக்கு போய் விளக்கமாக காட்டுறேன். எல்லாம் இறுதி வரை பாருங்க. ஃப்ரான்ஸில் காகத்தை பார்த்துனீங்களா? பாருங்க, காகம், புறா இல்லை காகமே அப்படியாக பார்க்கணுமே. உண்மையாகவே இப்போ இவ்வளோ காலத்து புறா காகத்தை கண்டிருக்கிறேன். சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் பாருங்கள் எல்லோரும். இது ஒரு வித்தியாசம். உங்கள் கங்காரு எல்லாம் நிற்கிது பாருங்க. கிட்ட உடைய காட்டம் கங்காரு நிற்கிது பாருங்க. எல்லோரும் வாங்க, சூப்பராக. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. கங்காரு எல்லாம் நிற்கிது பார்த்தீங்களா? உண்மையாகவே சூப்பராக இருக்கு. கிட்ட ஒரு கங்காரு நிற்க வாட்டுற போகிறோங்க. சூம் பண்ணி இது ஒரு கங்காரை படுத்துருக்கோம். கணக்கு நிற்கிதாங்க. கணக்கு கங்காரை நிற்கிது வாரம் காட்டுறேன். இதில் ஒன்று நிற்கிது வேறுங்கோ, நித்திர உள்ளது. அங்கே வேறுங்க மேலே ஒன்று நிற்கிது. கிட்ட ஒன்று காட்டுறோம் போகிறோம். கங்காரு பாருங்க படுத்துருக்காரு. இப்போ ஒன்று ஓடினாது, அதுக்கு வெற கடை போயிட்டு தாங்களே. கிட்ட போயிடாது. கங்காரு ஒன்று படுத்துருப்பாருங்க. உண்மையாக அழகான காட்சியை. தயவுசெய்து ஃப்ரான்ஸ் உள்ள மக்கள் யாரும் வாங்க. ஜூ இல்லை, ஆனால் ஜூ மாதிரி ஒரு வித்தியாசமாக வச்சிருக்கணும். இலவசம், பார்வையாளர்களும் இலவசம். உண்மையாகவே அழகாக இருக்குது பாருங்க.
கங்காரு பாருங்க, இல்லை 4-5 நிற்கிது பாருங்க கொஞ்சம். கங்காரு பாருங்கோ. உங்களுக்கு கிளிக்கலாம் இருக்கு நினைக்கிறேன். உள்ளுக்கு போயிடாது தெரியுதா? படைய பாருங்கோ. கங்காரு நம்ம ஆஸ்திரேலியா கங்காருன்ற எல்லாம் தெரியும். ஒரிஜினல் இடம் உண்டு. ஃப்ரான்ஸில் பார்த்தீங்களா? ஃப்ரான்ஸ்லேயும் இதுக்கான இது ஜூ இல்லையா, இது ஒரு கார்டனு, பொட்டனிக்கல் கார்டன்னு சொல்கிறது. வடிவை பாருங்க. இந்த 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 சான்ஸை கைவிட்டுறாதீங்கோ. எல்லோரும் வந்து ஃப்ரான்ஸ் உள்ள அனைத்து மக்களும் வந்து பார்க்கணுமே. உண்மையாகவே அழகாக இருக்குது. பிள்ளைகளுக்கு கொண்டு வந்து காட்டணும். வடிவை பாருங்கோ. கங்காரு இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? எங்களோட காகத்தை பார்த்தீங்களா? ஃப்ரான்ஸில் காகமா புறாக்கன்றிருக்க விளையாடவும் ஃப்ரான்ஸில் காகம் நிற்கிது பாருங்க. காகம் முற்றிலும் இலவசம். முற்றிலும் இலவசம். எல்லோரும் வந்து அப்படியே பாருங்கோ. இதில் வந்து மூலிகை தாவரங்கள், அது வந்து என்னென்ன தாவரம் உண்டு வடிவாக போட்டிருக்கிறோம். நீங்கள் வடிவாக பாருங்கள் எல்லோரும். அது வந்து பிள்ளைகளை புலம்படுத்தலாம். வந்து அவ்வளோ பெறுமதியான தாவரங்கள் வடிவாக பார்க்கணும். என்னென்ன இதுண்டு பார்க்கணும் நீங்கள். ஏன்னு சொன்னால் எங்களுக்கே தெரியாது அது என்னென்னு வடிவாக புலம்படுத்தி எழுதியிருக்கிறோம். அதை விட இங்கே வந்து ஒரு பெரிய நீட்டு ஒரு ஏக்கர் கணக்கிலான இந்த இது இருக்குது. என்னென்ன இது எங்கெங்கே இதுன்னு சொல்லி மேலே விளங்கப்படுத்தி போட்டோம். இந்த பகுதி அவன் எங்கே போகலாம் என்றெல்லாம் விளங்கப்படுத்தியிருக்கிறோம். அதனால் ஒரு தான் மாறப்பட தேவையில்லை. மிக அழகாக நேர்த்தியாக இன்னொரு பொழுதை போக்குறதுக்கு சூப்பர் இடம். மிகவும் சூப்பர் இடம். வந்து பார்க்கணும் நீங்கள் எல்லாம் பரிசுக்களில் தொடர்ச்சியாக பாருங்கள். இலங்கை வாழை மரத்தை பாருங்க. இது ஒரு மியூசியம் உண்டு. காரணவங்களுக்கு பார்த்துருப்பீங்க. எங்கள் இலங்கையில் வாழை மரம் கூடி நிற்குது. பின்னும் பெரிய வாழை மரம் நிற்குது. பார்க்கலாம் நீங்கள். பெரிய ஒரு மியூசியமாக உள்ளுக்க போயிடலாம். இப்போ வெயில் காலம் முன்னாடியாக பெருமிச்சூர் மூடி இருக்குன்னு சொல்லினோம். எங்களோட இலங்கையில் வாழை மரத்தை பாருங்க இருக்கா. உள்ளுக்க கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல், நான் அப்படி பார்க்கல. அவ்வளோ நீட்டு அவ்வளோ உயரத்தில் வச்சுருக்கேன் வாழை மரம். எங்களோட வாழை பற்றி பாருங்க. ஃப்ரான்ஸில் வாழை மரம் வாழை பற்றி பார்த்துருக்குறீங்களா? பார்த்தீங்களா? அப்படின்னு எங்களோட வாழை மரம் தான் எங்கே போனாலும் இலங்கையின் வாழை மரம் தான் சொத்தாத்திகள் பாருங்கோ. சூப்பராக பார்த்தீங்களா? இந்த மியூசியம் ஃபுல்லாக இதுக்குள்ளே ஃபுல்லாக மரங்கள்லாம் வச்சுருக்கிறோம். வாழை மரம், வித்தியாசமான கன்றுகள் வச்சுருக்கிறோம். இன்றைக்கு பூட்டி இருக்குது உள்ளுக்கு.
எல்லோரும் காதலர் கூடுற இடமா வரங்களுக்கு கூடலாம். இயற்கை அழகே ரசிக்கலாம் வந்து. முதலில் உங்களுக்கு சொன்னான் பேராதன பொட்டனிக் கார்டன். இது பரஞ்சயம் இதுவும் படிப்பு சம்பந்தமான தாவரியல் சம்பந்தமான பெரிய ஒரு பில்டிங் உண்டு. இதுக்கு ஃபுல்லாக மருத்துவ குணங்கள் கொண்ட மரங்கள்லாம் வச்சிருக்கணும். வித்தியாசமாக இருக்கு. வித்தியாசம் பாருங்க. வேறு ரெண்டு விளக்கம் போட்டிருக்கணும் பாருங்க. தத்ரூபமாக வரைஞ்சிருக்கும். எல்லாம் மருத்துவ குணங்கள் கொண்ட தாவரங்கள். அதான் பேர்கள் போட்டிருக்கணும். இன்னும் அழகாக இருக்குது. இந்த பூவின் உடைய பாருங்கள், இன்னும் அழகாக இருக்குன்னு.
மரம் உண்டை பாருங்கள், இன்னும் என்ன வடிவாக வித்தியாசமாக அவங்கள இதை பார்வைக்கு செய்து வச்சுருக்கான்னு பாருங்கள். பூ பாருங்கள், அழகாக இருக்கா. தூர பார்க்க தாஜ்மஹால் பார்த்தோமா இல்லையா இந்தியாண்ட அந்த வடிவமைப்பு இல்லையான கிட்டத்தட்ட அந்த 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 மாடல் மாதிரி இருக்குல்ல. என்ன பூ ஒன்று எல்லாம் முடிய புழங்கமாக இருக்கணும். மஞ்சள் பூ பாருங்கள், என்னென்ன பேருன்னு படி வளைக்கணும். நீங்கள் குடும்பத்தோட பிள்ளைகளோட வந்தீங்க என்றால் பிள்ளைகளுக்கு முலாமப்படுத்தி நாங்களும் வந்து சந்தோஷமாக ஒரு நாள் பொழுதை கழிக்கலாம். இங்கே கேண்டீன் இருக்குது, சகல வசதிகளும் இருக்குது. உண்மையிலேயே நல்ல ஒரு இடம், பார்க்க வேண்டிய இடம். அதாவது வந்து சிறுவகைக்கான கங்காரு உட்பட இன்னும் பல மிருகங்கள் இருக்குது. நான் காட்ட போகிறேன், தொடர்ச்சியாக பாருங்கோ. புதுக்க வாராக்க ஒரு சப்ஸ்கிரைப் செய்யுங்கோ. தொடர்ந்து உங்களுக்கு நல்ல நல்ல காணொளி வேறு இருக்குது. உண்மையாகவே அழகான இடம், ஒரு பெரிய ஒரு பூங்கா, அதை விட சிறப்பாக இருக்குது பாருங்கள். ஏறாக்கள் அந்த வண்டியில் வந்தும் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அதை கேட்டுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஒரு மியூசியம், எல்லாம் பாடியாக பெயிண்ட் அடித்து கொண்டிருக்கணும்.
கேண்டி பெரியா காட்டின பூனாக்களுக்கு விளங்கும் அதே மாதிரி ஒரு ஷேப்பில் மிகவும் அழகாக செய்திருக்கணும். சூப்பராக இருக்குது. கேன்டீன் எல்லாம் இருக்குது, கிளாஸ் ஐஸ்கிரீம் எல்லாம் இருக்குது. வந்தால் ஒரு நாள் பொழுது வடியாக நீங்கள் போய் காட்டலாம். பிரியோசனமாக இருக்கும். பிள்ளைகளுக்கு முழங்கப்படுத்தலாம். அதை விட எங்களோட யாழ்ப்பாணம் பூங்கனி சோலை மாதிரி பூக்களும் இருக்குது. மிகவும் சோலையாகவும் அழகாகவும் இருக்குது. ஒவ்வொரு தாவர வகைகளுக்கும் பேர் வச்சிருக்கணும். பேர் வச்சு அதை எல்லாம் விளங்கப்படுத்தியிருக்கணும். நீங்கள் உண்மையாகவே பெரியவர்கள் சிறுவர்கள் வந்தால் தான் அதை விளங்கப்படுத்தலாம். எல்லாருக்கும் வந்து நீங்கள் விளங்கி கொள்ளலாம். உண்மையாகவே அழகாக இருக்குது. ரசனை நினைக்கிறேன், முந்திரி பழம் நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் விளக்கமாக விரிவாக எழுதியிருக்கணும். எங்களுடைய பிள்ளைகள் இதில் கட்டாயம் அறிவுபூர்வ விஷயம் பார்க்க வேண்டிய இடம் கொண்டு வந்து காட்டுங்கோ. பெரியவர்களும் சரி பார்க்க வேண்டிய இடம் அழகாக இருக்குது. விளக்கமாக போட்டிருக்கணும். என்ன மாதிரி என்ன விளக்கமாக போட்டிருக்கணும். இந்த இப்போ திறந்த என்ன மாதிரி போட்டிருக்கணும். கேன்டீன்கள், ரெஸ்டாரண்ட் எல்லாம் இருக்குது. சாப்பிடலாம். வந்து 4 பக்கம் ஒன்று உள்ளுக்கு வரலாம். இது ஐஸ்கிரீம் கொடுக்கணும். ஐஸ்கிரீம் காசு தான். ஐஸ்கிரீம் உண்மையிலே இதை பார்க்க ஒரு நாள் வேணும். குடும்பமோ நண்பர்களோட வந்து ஒரு நாள் செலவழித்து பாருங்கோ. சகல வசதியும் இருக்குது. தண்ணியில் கொண்டு வந்தீங்கன்னா சரி. மற்ற ரெஸ்டாரண்ட் இருக்குது, ஐஸ்கிரீம் வகை இருக்குது, கேன்டீன் இருக்குது. மற்றது உங்களுக்கு சகல வசதியும் இருக்குது. ஏக்கர் கணக்கில் இது இருக்குது. உண்மையாகவே அழகாக இருக்குது. எல்லாம் இங்கே நேரம் வந்து பார்க்கலாம். இது பூவல் அல்ற மிஷின் ஒன்று வருது பாருங்க. பூவல் ഇതിൻ്റെ മ്യൂസിയം ഉണ്ട്. இதை பாருங்கள். என்னோட ஜூலோஜி நிலையில் பாருங்க. ஞாபகம் இருக்கும் எல்லாரும் பாருங்க. தம்பி அசர் தான் ஞாபகம் எல்லாரும். யாழ்ப்பாணத்தில் படிப்பிச்சவர் ஜூலோஜி. இது ஒரு ஜூலோஜி விலங்கியல் சம்பந்தமான ஒரு
மியூசியம் கன விஷயம் இருக்குது இங்கே. நீங்கள் ஃபேமிலியாக மெம்பர்லாம் தனியாக மெம்பர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையாகவே மீசி இருக்கும். அவ்வளோவும் விஷயம் உள்ளது, படிப்பு சம்மந்தமாக விஷயம் உள்ளது. பிள்ளையோட வந்து பிள்ளைகளுக்கெல்லாம் காட்டலாம். முதத்திரம் என்னுடைய காணொலியை பார்ப்பவர் தயவுசெய்து ஒரு சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவு தருமா என்பதை பண்ணுகின்றேன். மிகப்பெரிய அளவிலான பரப்பளவில் இந்த அமைஞ்சிருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. அதே மாதிரி எல்லாம் எழுதி வச்சுருக்கேன், முன்னுக்கு எழுதி வச்சுருக்கேன் எல்லாம். தொடர்ந்து நான் நீடிக்க விரும்பவில்லை. இனிமேல் நீங்கள் நேராக வந்து பாருங்க. மெயின் முக்கிய விஷயங்கள் சொல்லிட்டேன். இனிமேல் நீங்கள் தான் நேராக வந்து பார்க்கணும். கன விஷயம் சொல்லாத விஷயங்கள் எனக்கு இருக்குது. அது வந்து விலங்கு தாவரவியல் பூங்கா. இது பக்கத்தில் பல்கலைக்கழகம் இருக்குது, அதோட சேர்த்து இணைந்ததாக இருக்குது. மிகவும் அழகான எங்களோட கோடைகால வெயிலுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் கதிரியல் எல்லாம் எக்கச்சக்கம் கதிரியல் இருக்குது, இருக்கலாம். நல்ல மரங்கள் இருக்குது, சுவாத்தியமான மரங்கள் இருக்குது. அழகான யோசிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் இருக்குது. எல்லோரும் வந்து பார்த்து பயன்பெறுமாறு அன்புடன் வேண்டுகின்றேன். அதை விட இதை பாருங்க, பழைய காலத்து நூல் எல்லாம் இங்கே எக்கச்சக்கம் வச்சுருக்கிறேன். வந்தீங்கன்னா லைப்ரரி, பெரிய லைப்ரரி உண்டு. பிபிலியத்துன்னு சொல்கிறேங்க, இல்லை பெரிய லைப்ரரி உண்டு. வந்தீங்கன்னா அது உண்டை சனிக்கிழமை பூட்டு, மற்ற கிழமை நாளில் வந்தீங்கன்னா அதுவும் பார்க்கலாம். மிகவும் ஒரு பெரிய பரப்பளவிலான இதில் அதுவும் வச்சிருக்கணும். அது நீங்கள் பழைய காலத்து கல்வெட்டுகள் சம்மந்தமான ஒரு லைப்ரரி. வந்தால் சகல விஷயமும் இங்கே இருக்கும். அது நீங்கள் பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகணும், தனியாக வந்து வாசிக்கலாம். பிள்ளைகளையும் கொண்டு வந்தால் எல்லாம் உங்களை விளங்கும், கொண்டு வந்து பார்க்கலாம் நீங்கள். ஏதோ ஒரு அர்த்தம் பொறிக்கப்பட்டதாகத்தான் இருக்கும். இவ்வளோ விஷயம் படி வச்சிருக்கணும். ஒரு 6-7 வகையான பாதை உள்ள வாராது. உள்ளுக்கு போகிறதுக்கு 7-8 வகையான பாதைகள் இருக்குது. எல்லா உள்ளுக்கு வர எல்லா இடமும் அந்த ஐஸ்கிரீம் கடை இருக்குது வாசலில். அது மாதிரி கேன்டீன் இருக்குது. உண்மையாகவே சிறப்பாக இருக்குது. எல்லோரும் வந்து பார்க்கணும். பார்க்க கல்லாக இருக்கா. இந்த இது கல் சம்மந்தமாகத்தான் உள்ளுக்கு லைப்ரரிங்க. கல்லை பார்த்தீங்களா? இதுண்ட பளிங்கு
லைப்ரரின்னு சொன்னாலோ இதான் இந்த லைப்ரரி வாசல். இந்த கல்லுகள் சம்மந்தமான பழங்காலத்து பழைய காலத்து கல்லுகள் சம்மந்தமாக தான் இந்த லைப்ரரியில் இருக்குமா. அந்த காலத்துக்கு கனகாலத்தான் இது வச்சிருப்பினோமா. உதாரணமாக இந்த கல் பிரேசில்லேருந்து கொண்டு வந்து வச்சிருக்கிறோம். கிட்டத்தட்ட 4 தொன் அந்த அந்த இதில் இருக்குது. ஆனால் உள்ளுக்கு இதே மாதிரி கன விஷயம் இருக்குமே, உங்களுக்கு கட்டாயம் பார்க்க வேண்டிய விஷயம். விஷயங்கள மக்கள் பரிசில் இருக்கிற மக்கள் இல்லாட்டி அவுட்டோர் பரிசில் இருந்தாலும் சரி, இல்லாட்டி வேறு நாட்டிலேருந்து வர்றாங்களும் சரி, இந்த இடத்த வந்து பாருங்கோ. மிகவும் எங்களுக்கு அறிவு சார்ந்தபடியும் அதை விட பொழுதுபோக்கான விஷயங்கள் கன விஷயங்கள் இருக்குது. தவற விட்டுறாயங்கோ. இது எங்கே இருக்குன்னு சொல்கிறது சொல்ல போகிறேன். கவனமாக காணொலி முடி வைக்க பாருங்கோ. காணொலி நிறைவு செய்ய போகிறேன். இதுக்கு எப்படி வாரது, அதாவது வந்து 7ஆம் நம்பர் மெட்ரோவும் 10ஆம் நம்பர் மெட்ரோவும் சந்திக்கிற ஒரு இடத்துல இது இருக்குது. அதுவும் ஃப்ரான்ஸின் மிகவும் புகழ்பெற்ற ஒரு பல்கலைக்கழகத்துக்கு அண்மையில் இருக்குது. அதோட சேர்ந்து ஒரு அண்மையில் இருக்குது. தொடர்ச்சியாக பாருங்க சொல்கிறேன். நீங்கள் திங்கள்லேருந்து வெள்ளி இப்போ கிழமை நாட்களில் வந்தால் இந்த மியூசியம் உள்ளுக்கு போய் பார்க்கலாம். வாழை மரத்துலேருந்து தாவரவியல் மற்றது கல் நான் சொல்ல காரணம் சில விஷயம் பார்க்கலாம். கிழமை நாட்கள்லாம் திறக்கும் இது. மற்றபடி ஒவ்வொரு நாளும் உள்ளுக்கு வரலாம். உள்ளுக்கு வந்து எங்களோட விலங்குகள் தாவரங்களை பார்க்கலாம். மியூசியத்துக்குள்ளே போகணும்னு சொன்னால் நீங்கள் கிழமை நாளில் திங்கள்லேருந்து வெள்ளி மட்டும்தான் வரும். கிழமை நாளில் வந்து தான் நீங்கள் பார்க்க வேணும். திங்கள்லேருந்து வெள்ளி மட்டும் வந்தீங்கன்னா மியூசியம் லைப்ரரி எல்லாம் திறந்து பார்க்கலாம். உள்ளுக்கே பார்க்கலாம். மற்ற நாட்கள் வந்தால் நீங்கள் விலங்குகளும் தாவரங்கள் மற்றும் அந்த பூங்காக்கள் ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். மியூசியம் டி கஸ்தோரி நேச்சுரலி. உங்கள் அட்ரஸை பாருங்க. ஜார்டன் டி பிளான் அடிங்க உங்கள் கூகுளில். உங்கள் அட்ரஸ் எல்லாம் காட்டும் உங்களுக்கு. சரிதானே? இதான் அந்த படியை பாருங்க. போட்டிருக்கு 57 நம்பரும் போட்டிருக்கணும். 56 நம்பர். திருப்பி நிற்கக்கூடாது கொமெண்டில். அப்படியே பாருங்கள் என்ன இதெல்லாம் க்ளீனாக போட்டிருக்கணுமா. ஃப்ரான்ஸின் மிகவும் பிரபல்யமான சயின்ஸ் யூனிவர்சிட்டி. மெடிசனுக்கு என்ற பண்ணுற ஆக்களுக்கு முதலிடம் கிடைக்கிற ஆக்களுக்கு வர்ற மிகப்பெரிய யூனிவர்சிட்டி. உள்ளுக்கு போகிறாக்கு ஒரு 7-8 வழிகள் இருக்கு. பல வழி இருக்குது. ஜார்டன் தே பிளானட். இந்த பூங்கா வந்து 7ஆம் நம்பரும் 10ஆம் நம்பரும் சந்திக்கிற இடமான ஜூசு என்ற மெட்ரோவில் இறங்கி ஒரு 3 நிமிஷம் நடந்தாச்சு. இறங்கி நீங்கள் 3 நிமிஷம் நடந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த தாவரவியல் பூங்கா வரும். பல்கலைக்கழகத்துக்கு அண்மையில் இருக்குது. எல்லோருக்கும் பிரயோசனமான இந்த விடயம். நீங்கள் எல்லோரும் வந்து உங்களோட குடும்பத்தோடு வந்து இதை பார்த்து பயனடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த காணொலியை நான் இத்தோடு நிறைவு செய்கிறேன். உங்களோட எல்லோருடைய ஆதரவையும் பண்ணி நிற்கின்றேன்.
தொடர்ந்து இந்த காணொலியை பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம் என்று கூறிக்கொண்டு இந்த காணொலியை நிறைவு செய்ய நான் என்றும் உங்கள் அன்பின் AK கோகுலன். நன்றி, வணக்கம்.